வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவில் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் நிஃப்டியில் மட்டும் இன்றைக்கி வந்து 422 புள்ளிகள் வந்து டவுன் ஆகிருக்கு மார்க்கெட் முடியும் பொழுது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து டவுன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி தான் 422 புள்ளிகள் இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரை. ஏன்னா லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 23,714 புள்ளிகள் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி 24,021 இருந்தது. அப்படின்னா என்னன்னா 300 புள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆகிருக்கு இன்றைக்கி. 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிருக்குன்னா அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து டவுன் ஆகிருந்தது. 700 பாயிண்ட்ஸ்லேருந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி தான் 422 இருந்தது. ஸோ முக்கால்வாசி பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கி கதை முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு பயங்கர ரத்த வளரியாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இருக்குது. 1.73% நிஃப்டி டவுன். செக்டாரை பொறுத்தளவில் எந்த செக்டாருமே வந்து தப்பிக்கலைங்க. எல்லா செக்டாரும் டவுன். ஐடியை தவிர ஆட்டோ செக்டார், பிஎஸ்சி பேங்க், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ், ப்ரைவேட் பேங்க், மெட்டல் எல்லாமே 2% மேலே, 3% மேலே, 4% மேலே தான் டவுன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஹெட்ஜிங்கை வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெட்ஜிங் பார்க்கும் பொழுது மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் ஹெட்ஜிங்கை தேடுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து என்ன ரீசனுக்காக கிராஷ் ஆகுதோ அதுக்கு தான் ஹெட்ஜிங் தேடுவாங்க. இப்போது எக்கனாமிக்கலில் ஏதாவது ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆகுது, அதுக்கு ஹெட்ஜிங் பார்க்கணுன்னா அதுக்கு வேறு மாதிரி பார்ப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹெட்ஜிங் வேறு மாதிரி பார்ப்பாங்க. இல்லை ஒரு செக்டார் மட்டும் ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னா அதுக்கு வேறு ஹெட்ஜிங் பார்ப்பாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் அதுக்கு வேறு ஹெட்ஜிங் பார்ப்பாங்க. வார் அதுக்கு வேறு ஹெட்ஜிங் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜிங்கில் அவங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஹெட்ஜிங்கை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா வார் தான். இந்த வாருக்கான டாப் 3 ஹெட்ஜிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து கோல்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை கோல்டும் வந்து நமக்கு ஏறலை, ஆனால் பெரிய அளவில் இறங்கவும் இல்லை. அதை தான் ஹெட்ஜிங்கில் ரொம்ப முக்கியம். ஹெட்ஜிங் போடுறதுனால நமக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையா, அட்லீஸ்ட் நம்மளுடைய லாபத்தை குறைக்கவாது, நஷ்டத்தை வந்து குறைக்கவாது செய்யணும். ஸோ அந்தபடி பார்க்கும்பொழுது கோல்டு வந்து இந்த தடவை நல்லாவே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது கோல்டு ஏன் இந்த தடவை ஏறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய சப்போர்ட் வந்து கோல்டு ப்ரைஸ்க்கு இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்தினாலையும் அந்த மேஜர் ரீசன் வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் வந்து கோல்டு வந்து ஏறாமல் இருக்குது. ஆனால் இறங்கலைங்க, சஸ்டெயின் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ரெண்டாவது ஹெட்ஜிங் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில். ஆயில் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்னா க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸில் தான் வந்து பண்ணணும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் காலையில் 13% வரைக்கும் ஏற்றம் கொடுத்தது. மற்ற மார்க்கெட் எல்லாமே டவுன். க்ரூட் ஆயில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய டவுனு. 13% வரைக்கும் பாசிட்டிவில் போச்சு. இப்போது தற்போதைய நிலவரம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து 12.84% இருக்குது ஏற்றம். யூஎஸ் ஆயில்லாம் 12% ஏற்றத்தில் இருக்குது. ஸோ பயங்கரமான ஏற்றத்தில் இருக்குது க்ரூட் ஆயில். ரெண்டாவது ஹெட்ஜிங். மூணாவது ஹெட்ஜிங் வந்து யூஎஸ் டாலர் தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இந்த மூணாவது ஹெட்ஜை பொறுத்தளவில் யூஎஸ் டாலர் வந்து ஃபாரெக்ஸில் இப்போ வின் பண்ணிச்சு யூஎஸ் இந்த வாரில் அப்படின்னா யூஎஸ் டாலர் இப்படியே தான் இருக்கும். அடுத்து யூஎஸ்க்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ வந்து யூஎஸோட டாலர் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் டாலரை பயன்படுத்திக்குவாங்க. நான் அடுத்த ஒரு முக்கியமான ஹெட்ஜிங் என்னென்னா, 4வது ஹெட்ஜிங் பார்த்திங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ வார் நடக்கும் பொழுது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வந்து ஹெட்ஜிங்க்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் வார் இல்லைன்னா அதே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஹெட்ஜிங்கில் வராது. வேறு ஏதாவது ரீசன், நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை வேறு ஏதாவது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் சேர்த்து தான் இறங்கும். ஆனால் வார் அப்படின்றப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறும். அதனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஏறலைனாலும் பெரிய அளவில் இறங்காது அப்படின்ற காரணத்தினால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணுவாங்க. இது 4 தான் வந்து மேஜராக வந்து நமக்கு ஹெட்ஜிங்கில் இருந்தது. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக நமக்கு ஹெட்ஜிங்கில் ஆட் ஆகிருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் பிட்காயினை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தது. கிரிப்டோ கரன்சி பயங்கரமாக டவுன் ஆச்சு. கிரிப்டோ கரன்சியோடைய அந்த பிட்காயினோட இதை மட்டும் நான் சொல்கிறேன். பிட்காயினோடது பார்த்திங்கன்னா ஹை வந்து நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ போச்சுன்னா $1,25,000 வரைக்கும் வந்து ஒரு பிட்காயின் போச்சு. இப்போ வந்து அங்கேருந்து அப்படியே 50% ரெடியூஸ் ஆகி 65,000க்கு தான் வந்து $65,000 வந்து ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பிட்காயின் துல்லியமாக நேரோ ரேஞ்சில் இருக்குது. துல்லியமாக S1 டச் பண்ணிடுச்சு. அங்கேருந்து ரிவர்சல் கேண்டில் பதிவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ பெஸ்ட்டு சீப்பான ப்ரைஸில் வந்து இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருக்குது பிட்காயின். இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து பிட்காயின் ஃபில்டர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியில் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி வார் பிரச்சனை வரும் பொழுது, இதுக்கு முன்னாடி கோல்டு போனாங்க. கோல்டுலேயும் அங்கே வந்து பிரச்சனை. அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது. எஃப்ஓஎம்சி மீட் எப்போ வரும், அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயினை தூக்கி உள்ளே இறக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஹெட்ஜிங்கில். ஸோ
அதனால தான் பிட்காயின் வந்து மேலே ஏறும் அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸும் பயங்கர கம்மியாக இருக்குது பிட்காயின். 50% ரெடியூஸ் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த நேரத்தில் போகும்போது சீப்பான ப்ரைஸ்லையும் கிடைக்குது. ஹெட்ஜிங்க்கும் நமக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிட்காயின் வந்து எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1 கோல்டு, 2வது க்ரூட் ஆயில், 3வது யூஎஸ் டாலர், 4வது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, 5வது கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் அப்படின்ற இந்த 5 ஹெட்ஜிங்கில் வந்து நீங்கள் எந்த ஹெட்ஜிங் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் முக்கியமான விஷயம் கிஃப்ட் நிஃப்டிங்க. கிஃப்ட் நிஃப்டி கதை முடிஞ்சது 23,933 இருக்குது. ஓகே, பயங்கர டவுனில் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் நம்ம தொடர்ச்சியான ஒரு இறக்கத்தில் தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 24,122 இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,122, இது வந்து 23,932னா கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் திருப்பியும் டவுனில் தாங்க இருக்குது. நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப குரூஷியலாக தான் இருக்குது மார்க்கெட். யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பயங்கர சரிவு. டாக்ஸ்லாம் வந்து 1.89%, சிஎஸ்சி 2%க்கு மேலே டவுன், எஃப்டிஎஸ்சி 1.3% டவுன். யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக டவ் ஜோன்ஸ், எஸ்என்பி, நாஸ்டாக் எல்லாமே சிகப்பு நிறம். ஒன்றுமே எல்லாம் 1% மேலே டவுன். ஸோ நாளைக்கும் எதிர்பார்ப்பு வந்து டவுனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நாளைக்கும் டவுனில் போயிட்டு கொஞ்சோண்டு வந்து மேலே ஏறலாம். அதாவது இன்றைக்கி எப்படி 700 புள்ளி போயிட்டு 300 புள்ளி ரெக்கவர் ஆச்சு, அந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு 300 புள்ளி இறங்கிட்டு அப்புறம் ஒரு 100 புள்ளி ரெக்கவர் ஆகலாம். அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வரைக்குமே 200 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. இன்றைக்கி நைட்டு என்னென்ன நிலவரம் வாரில் வந்து வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதை பொறுத்து நாளைக்கு காலையில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் ஒன்றும் பாசிட்டிவ்க்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை, எல்லாம் நெகட்டிவ்களுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தேட வேண்டியது என்னென்னா ஹெட்ஜிங்கை தான் தேடணும். ஸோ ஹெட்ஜிங்கான 5 விஷயத்தை வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாமல் டெலிகிராமில் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ இது இல்லாமல் வேறு ஏதாவது நியூஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் இறங்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எது ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ஃபண்டமெண்டல் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுவாங்க. அதில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் எந்தெந்த கம்பெனிகளை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஒரு 5 கம்பெனி வந்து அதில் எனக்கு ஃபில்டர் ஆச்சு. அந்த 5 கம்பெனி பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 கம்பெனி மட்டும்தான் நான் சொல்கிறேன். டாப் 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதில் வந்து நம்பர் 1 வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இதுதான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து 2,30,000 கோடிக்கு இப்போ வரைக்கும் ஆர்டர் வச்சுருக்குறாங்க. ஆர்டர் இப்போ வரைக்கும் கையில் இருக்குது. ஆனால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நல்ல ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2வது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஹெச்எல் 2,22,800 கோடி ஆர்டர். பிஹெச்எல் வந்து 1,20,000 கோடி ஆர்டர் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டில் இருந்தது. இப்போ 2,20,000 கோடி ஆர்டர். அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய ஆர்டரை விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆர்டர் பிஹெச்எல் வச்சுருக்காங்க. 2வது ப்ரைஸும் பயங்கர கம்மியாக இருக்குது. ஓகே, அது வந்து கவனிக்கணும். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஓகேவா. அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 73,000 கோடிக்கான ஆர்டர் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பாரத் டைனமிக்ஸ் 25,500 கோடிக்கான ஆர்டர் வச்சுருக்காங்க. அடுத்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 18,000 கோடிக்கான ஆர்டர் வச்சுருக்காங்க. பாரத் ஃபோர்ஜி 11,000 கோடிக்கான ஆர்டர் வச்சுருக்காங்க. பிஇஎம்எல் 4,075 கோடிக்கான ஆர்டர். டேட்டா பேட்டர்ன்ஸ் 1,865 கோடிக்கான ஆர்டர். ஸோ இதில் டாப் 3 கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பிஹெச்எல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அதில் இந்த பிஹெச்எல்லும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மட்டும்தான் 2 லட்சத்துக்கு மேலே வந்து ஆர்டர் வச்சுருக்கிறாங்க. 2 லட்சம் கோடிக்கு மேலே ஆர்டர் வச்சுருக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு ஹெட்ஜிங்காக போடும்போது இந்த மாதிரி கம்பெனிகளை போடுவாங்க. ஆனாலும் பிஹெச்எல்லில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 லட்சம் கோடிக்கான ஆர்டரும் டிஃபென்ஸ் கிடையாது. ஓகேவா. அதில் பாய்லருக்கான ஆர்டர் இருக்கும், ஃபேப்ரிகேஷனுக்கான ஆர்டர்ஸில் ஆர்டர் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸ்டீல் கம்பெனிக்கான பாய்லருக்கான ஆர்டர், ஸ்டீல் கம்பெனிக்கான ஆர்டர், அந்த மாதிரி மாறி மாறி சோலாருக்கான ஆர்டர், அது மாதிரி பிஹெச்எல்லில் மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பரவாயில்ல இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதில் பியூர் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாரத் டைனமிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து நமக்கு மாட்டிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸும் மாட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இது எதுவும் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாதுங்க. கண்டிப்பாக இவ்வளோ ஆர்டர் வச்சுருக்காங்க, இதெல்லாம் டிஃபென்ஸில் இருக்குங்கிறது மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இது. ஸோ டிஃபென்ஸ் செக்டாரை வந்து பெரும்பாலும் வந்து பார்ப்பாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ண முடியலன்னா மோத்திலால் ஒஸ்வால் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டே இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அந்த மாதிரி ஃபண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸ் தான், இது எதுவும் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க, சரிங்களா. ஸோ உங்களுடைய ஹெட்ஜிங் என்னவாக இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை ஹெட்ஜிங்கே வேணாங்க, நான் மார்க்கெட்டில் மொத்தமாக கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன், சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட நான் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு 2,000 புள்ளி இறங்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸோ நீங்கள் என்னென்ன டிசிஷன்லாம் எடுத்திருக்கீங்கன்றத வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபுல்லாக வித்துட்டீங்களா? பார்ஷியலா வித்துருக்கீங்களா? இல்ல வந்து ஹெட்ஜிங் போட்டிருக்கீங்களா? இல்ல புட் ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கீங்களா? சில பேர் புட் ஆப்ஷன்ஸை ஹெட்ஜிங்கா எடுத்துக்குவாங்க. அதில ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் கூட பண்ணலாம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான். ஸோ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்றத வந்து கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டிமேட் அக்கவுண்ட் லிங்க்கும், டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் இருக்கு. அத பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.